டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நான் என் ரத்தத்தை பாலா முறிச்சு உங்களுக்கு தர்றேன். செருப்ப பிஞ்சோட சீமான் உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க எனக்கு பேச வருது பேசுறேன், அவனுக்கு பேச வரல, அவனுக்காக நான் பேசுறேன். சொல்றலடா நாய, அப்ப நீயும் வாய மூடு, வாய மூடு. 46 வயசு வரைக்கும் நீ பிச்சைதான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம. அப்படியே மாடுக்காக அப்படியே பொங்குனானா. ஐயோ மாடு இதே ஒரு பெரிய எருமை மாடு, இது கூட இருக்கிற மாடுங்களுக்கெல்லாம் பொங்குச்சான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரையில் நேற்று மேய்ச்சல் எங்கள் உரிமை என்கின்ற பெயரில் ஆடு மாடுகளை வைத்து மாநாட்டை நடத்தியிருந்தார். இதில் பேசிய அவர், பசங்களுக்கு படிப்பு வரலனா நல்லா சொல்லிக் கொடுங்க, அதை விட்டுட்டு ஆடு மாடு மேய்க்கதா லாய்க்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். வனப்பகுதியில் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரி நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பாக மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்கின்ற பெயரில் மாநாடு மதுரை விரதானூர் பகுதியில் நேற்று நடைபெற்றது. இதில் அவர் பேசுகையில், பள்ளிக்கூடத்தில் மாணவனுக்கு சரியாக படிப்பு வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்க, அதுதானே உங்கள் பணி. ஒருமுறை பதியவில்லை எனில் மறுமுறை சொல்லிக் கொடுங்கள், அப்போதும் பதியவில்லை என்றால் 3வது முறை 4வது முறை சிறப்பு பயிற்சி வைத்து சொல்லிக் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என்று சொல்கிறீர்கள். ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவுகரமானதா? ஆடு மாடு மேய்ப்பதை அவமானம் அல்ல பெருமானம் என்று உணராத வரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராது. உன் புரிதல் இருக்கிறது. என்ன புரிதல் இருக்கிறது உங்களுக்கு? அவ்வளவு அவமானம். ஆனால் வாரம் ஞாயிற்றுக்கிழமையானால் கறிக்கடைக்கு போய் நின்று 1/2 கிலோ கறி கொடுங்கள், எலும்பில்லாத கறியை கொடுங்கள் என்று கேட்கிறீர்கள். அது எந்த நாக்கு கேட்கிறது? எங்கிருந்து வரும்? ஆட்டையும் மாட்டையும் எங்கள் ஆயர்குடி மேய்க்கவில்லை என்றால் கறியும் பாலும் எங்கிருந்து வரும்? ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள், அதென்ன அவ்வளவு அவமானமா? முல்லை நில கடவுள் திருமாலும் பெருமாளும் மாயோனும் மேய்த்தது ஆட்டையும் மாட்டையும் தான். ஆடு மாடுகளை கண்ணன் மேய்த்திருக்கிறார். இறைதூதர் நபிகள் நாயகம் இயேசு கூட ஆடு மாடுகளை மேய்த்திருக்கிறார். ஆக ஆடு மாடு மேய்ப்பதை இழிவாக பேசும் நீங்கள் எங்களை அவமானப்படுத்துகிறீர்களா அல்லது இறைவர்களை அவமானப்படுத்துகிறீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவானது எனில் பால், தயிர், நெய், வெண்ணெய், கறி ஆகியவற்றை திங்காதீர்கள். ஆடு மாடு மேய்ப்பது தொழில் அல்ல, அது எங்கள் வாழ்க்கை முறை, பண்பாடு வாழ்வியலோடு இணைந்த கலாச்சாரம் அது என்று காட்டமாக கூறியிருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.